அன்பான என் உயிர்களுக்கு அன்பான என் வணக்கங்கள். இது வெங்கடேஷ் ஸ்பீக்ஸ். நான் உங்கள் வெங்கடேஷ். இன்றைய நாள் அப்படிங்கக்கூடிய நன்னாளாம் இன்றைய நாள் அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய புதிய தொகுப்பு, புதிய செக்மெண்ட். இது ஜோதிடத்தை அடிப்படையாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் இது. ஸோ இதில் நம்ம இப்போ இருக்கக்கூடியது ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஜனநாயக திருவிழா அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் கடமை ஆற்ற போகிறோம், ரைட்? ஓகே. ஸோ கிரகங்கள் என்ன அந்த ஜனநாயக திருவிழாவில் அதுங்க எப்படி விழா கொண்டாடுது அப்படிங்கிறத கிரகங்களினுடைய விழா கோலத்தை பற்றி பார்க்கலாம். 23/4/2026 ஏப்ரல் மாதம் நம்மளுடைய ஆங்கிலேயர்களினுடைய நாட்காட்டி பிரகாரம், ஆனால் நம்மளுடைய பிரகாரமாக சித்திரை 10ஆம் தேதியாக வருகிறது. பராபவ வருடம், உத்தராயண காலம், இளவேநீர் காலம் என்னும் வசந்த காலம், வியாழக்கிழமை, சப்தமி திதி 7ஆம் நாள், வளர்பிறை, புனர்பூசம் நட்சத்திரம், சுகர்மா என்னும் யோகம் மற்றும் கரஜகரணம், வாஸ்து நாள் கூடிய நாள் அன்னைக்கு. அதாவது தமிழ்நாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு கட்டிட வேலையை செய்யக்கூடிய வாஸ்து நாள்னு வச்சுக்கலாமே, ஜனநாயக திருவிழா இல்லையா? அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம். இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால இதை தாரா பலன் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தலைவருக்கும் தாராபலன் அடிப்படையில் சாதகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு சொல்லிடலாம். ஆனால் இங்கே எல்லா தலைவர்களினுடைய தேதிகளும் நட்சத்திரங்களும் உண்மையானவையா அப்படிங்கிறது நம்ம கணிக்கணும். ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில், நமக்கு இருக்கக்கூடிய கைக்கு கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்கள், இன்றைய அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் உத்தராட நட்சத்திரம், மகர ராசி என்று குறிப்பிடப்படுகிறது. அவருக்கு நாளைக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் அவருக்கு தாராபலன் இருக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. அதேபோல் இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய நட்சத்திரத்திற்கும் நாளை தாராபலன் இருக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், அவருக்கும் நாளை தாராபலன் இருக்கக்கூடிய நாட்களாக அமைகின்றது. இதில் சின்னம்மா என்று அழைக்கப்படக்கூடிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பூச நட்சத்திரம் என்று அறியப்படுகிறது. அவருக்கு நாளை தாராபலன் அமைந்திருக்கிறது. அதேபோல் புதியதான ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நாளை பூச நட்சத்திரம் என்றும் சிலர், புனர்பூச நட்சத்திரம் என்றும் சிலர். எனவே நாளை தாராபலன் அவருக்கும் அமைந்திருக்கிறது என்றே தான் பார்க்க முடிகிறது. திரு செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இணையதளத்தில் அறியப்படக்கூடிய தகவலின் அடிப்படையில் அவருக்கு மக நட்சத்திரம் என்று அறியப்படுகிறது. ஆனால் அந்த மக நட்சத்திரமானது அவருக்கு தாராபலன் கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவருடைய நட்சத்திரம் சில அறியப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவர் பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர் என்று அறிய முடிகிறது. அந்த பரணி நட்சத்திரத்திற்கு நாளை சாதகமாக இல்லை என்பது ஒரு தகவல். சரி, அப்போ என்னென்ன கிரகநிலைகள் எப்படி இருக்கு, கிரகநிலைகள் எந்த விதத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா
நாளைய தினம் 6 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்தல் திருவிழா, ஜனநாயக திருவிழா மேஷ லக்னத்தில் ஆரம்பித்து மாலை நேரத்தில் 6 மணி அளவில் முடிவுறுகிறது. துலா லக்னத்தில் முடிவடைகிறது. மேஷ லக்னத்தில் ஆரம்பிக்கும் சமயத்திலே சூரியன், அதாவது ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய நபர்களை குறிக்கக்கூடிய சூரியன், அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களை குறிக்கக்கூடிய சூரியன், அவர் லக்னத்தில் ஆரம்பிக்கிறார். அப்போ காலையில் விழக்கூடிய வாக்குகள் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமாக விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது மட்டுமல்லாது, இந்த சந்திரன் எனப்படக்கூடிய மனநிலையை குறிக்கக்கூடிய காரகத்துவத்தை வைத்திருக்கக்கூடிய கிரகமான சந்திரன் வளர்பிறையில் இருந்தாலும் அவர் நாள் ஆரம்பிக்கும் சமயத்தில் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்திற்கு மாலை நேரத்தில் முடிவுறும் பொழுது மாறுகிறார். அதாவது தன் வீட்டிற்கு 12ஆம் இடத்தில் மறைந்து பிறகு தன் வீட்டில் ஆட்சியாக மாறுகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, காலையில் ஏற்படக்கூடிய மனநிலை என்பது மனதிற்கு நேர்மையாக அளிக்கப்படக்கூடிய ஒரு தன்மையானது சற்றே குறைவாக ஏற்படும் என்று அறிய முடிகிறது. ஆனால் மாலை நெருங்க நெருங்க மனநிலை நேர்மையையும் மனதோடு அளிக்கக்கூடிய வாக்குகள் என்பது ஏற்படும் என்று சொல்லலாம். அது மாத்திரமல்ல, மொத்தமாகவே மேஷ லக்னத்தில் ஆரம்பித்து துலா லக்னத்தில் முடியும் பொழுது எப்பொழுதாக இருந்தாலும் சிம்ம லக்னம் வரும் ஒரு சமயம் வரை, அதாவது 2 மணி 3 மணி சமயத்தில் வரைக்கும் ராகு கேதுக்களின் பிடியில் அனைத்து கிரகங்களும் இருக்கின்றன. அப்போ லக்னம் மாத்திரம் துலா லக்னத்திற்கு போறதுனால லக்னம் அப்படிங்கிற அந்த புள்ளி மட்டும் ராகு கேதுக்களுக்கு வெளியில் வந்து விடுகிறது. அப்போ மாலை நேரத்தில் விழக்கூடிய ஓட்டுகள் சந்திரன் ஆட்சியாகவும் லக்ன புள்ளி ராகு கேதுகளுக்கு வெளியிலும் இருப்பதினால் மாலை நேரத்தில் விழக்கூடிய வாக்குகள் என்பது நேர்மையையும் மற்றும் ஒரு மனப்பூர்வமான ஒரு வாக்குகளையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா மொத்த நாள்லயே பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் வலுத்து இருக்கின்றது. அதாவது காலையில ஆரம்பிக்கும் போது குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் அதிபதியாக. அதே போல் மாலை நேரத்தில் அதே குரு துலா லக்னத்திற்கு 3ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்படி 3, 9 இடங்கள் மிகவும் வலுவாக அமைய பெற்று இருக்கிறது என்ற கோணத்தில், அதுவும் மிதுன ராசி என்று சொல்லக்கூடிய அந்த மிதுன ராசியானது வலுவாக இருக்கக்கூடிய சமயத்தில், ஏனென்றால் புதனும் குருவும் பரிவர்த்தனை அடைந்து மிதுன ராசியானது மிகவும் வலுவாக இருக்கிறது. இதன் மூலமாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பேச்சுகள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் மூலமாக சென்றடைந்தவர்கள் அதிகமான வாக்குகளை பெறுவார்கள் என்ற மனநிலையானது ஏற்படுகிறது. இவ்வாறாக பார்க்கும் பொழுது முயற்சி எவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்கப்படுகிறதோ, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், அதன் மூலமாக வெற்றிகள், உபஜயம் என்று சொல்லக்கூடிய வெற்றியை அடைகிறார்கள், முயற்சியின் மூலமாக வெற்றியை அடைகிறார்கள் என்கின்ற கோட்பாட்டின் மூலமாக இவைகள் நடைபெறுகின்றன. ஆக மொத்தத்தில் மொத்த கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது மிகவும் குழப்பமான ஒரு சூழ்நிலையே அமைகிறது. புதன் நீச்சத்திலிருந்து நீச்சபங்கத்தை அடைகிறார். புதன் குரு பரிவர்த்தனையினால் அவர் சனியோடும் செவ்வாயோடும் சேர்ந்து இருக்கிறார். இவைகளெல்லாம் எரிச்சல் மனநிலை மற்றும் மந்த மனநிலை போன்றவைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதன் வீட்டில் சந்திரன் இருக்கிறார் ஆரம்பத்தில், பிற்பாடு மாலை நேரத்தில் தான் தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறார். இதன் மூலமாக மக்களினுடைய மனநிலையில் மந்த நிலை, அது மட்டுமல்லாது
நேர்மையானது இங்கு கை கொடுக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக அமைகிறது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது. எனவே நாளைய தினம் ஏற்படக்கூடிய இந்த கிரகங்களினுடைய திருவிழாவினால் நம் நாட்டிற்கு நல்லது நடந்தால் சரி என்பதே தீர்மானமாக இருக்கின்றது. நன்றி. இந்த காணொளியை பார்த்து பகிர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் தெரிவித்து இவை மேற்கொண்டு வளருவதற்கு உங்களுடைய ஆதரவையும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் வெங்கடேஷ் ஸ்பீக்ஸ். நான் உங்கள் வெங்கடேசன். நன்றி.